Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence, Exercise 2.7 9th sum இந்த வீடியோல பார்க்கலாம். In a GP, the product of 3 consecutive terms is 27. 3 consecutive terms அடுத்தடுத்து இருக்க terms அதோட product வந்து 27 நமக்கு கொடுத்திருக்காங்க. And the sum of the product of two terms taken at a time is 57/2. இது என்ன மீனிங் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ், அதாவது ரெண்டு டேர்மா ப்ராடக்ட் பண்ணி அதோட சம் வந்து 57/2 அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைண்ட் த த்ரீ டேர்ம்ஸ். நம்ம அந்த த்ரீ டேர்ம்ஸ் என்னென்ன, ஜிபியில் இருக்க அந்த த்ரீ டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். இல்லை கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபிபி a/r a/ar அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதோட ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்க 27. ஸோ a/r into a into ar is equal to 27. இப்போ ஆறும் கேன்சல் பண்ணலாம். ஸோ a cube is equal to 27. 27னா 3 cube. ஸோ a cube is equal to 3 cube. இப்போ a is equal to 3 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு டேர்ம்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி அதோட சம். ஸோ a/r into a plus a into ar plus ar into a/r is equal to 57/2 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதான் இங்க எழுதியிருக்கோம். a/r into a plus a into ar plus a/r into ar is equal to 57/2. பார்த்துட்டோம் அப்படின்னா இதுல a square by r, சரிங்களா? அடுத்து a square r, அடுத்து இது வந்து ஆறும் கேன்சல் பண்ணோம்னா a square which is equal to 57/2. a ஓட வேல்யூ என்னது 3. ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் என்னது 9. ஸோ 9/r பிளஸ் இங்கேயும் 3 ஸ்கொயர் அப்படின்னா 9r plus 3 square வந்து 9. So 9/r plus 9r plus 9 which is equal to 57/2. இப்போ இந்த LCM எடுக்கலாம் இல்லையா r. So 9 plus இங்க ஆல்ரெடி ஒரு r இருக்கு. So r ஸ்கொயர் ஆகும் plus 9r ஸ்கொயர் plus இங்க ஒரு r வந்து மல்டிபிள் ஆகுது. So 9r divided by r is equal to 57/2. இப்போ இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 வந்து இது எல்லாத்தோட மல்டிபிள் பண்ணணும். 57r அப்படின்னு வரும். 2 வந்து எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண ஆகும். 9 2s are 18. So 18 plus 18r square plus 18r is equal to 57r. இந்த r வந்து இங்க மல்டிபிள் ஆயிருக்கு, சரிங்களா? இப்போ இந்த r டேர்மை இங்கிட்டு கொண்டு வரும். ஸோ மைனஸ் 57r அப்படின்னு வரும். அப்போ 18r ஸ்கொயர் ஆர்டர் வைஸ் எழுதிக்கோங்க. 18r ஸ்கொயர் பிளஸ் 18r மைனஸ் 57r பிளஸ் 18 which is equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் மைனஸ் பண்ணணும். கிரேட்டர் நம்பர் சைன் அது மைனஸ் பண்ணி மைனஸ்ல தான் அந்த வேல்யூட சைனும் மைனஸ்ல தான் இருக்கும். ஸோ 18r ஸ்கொயர் ரெண்டு மைனஸ் பண்ணா என்ன ஆகும் 39 minus 39. So minus 39r plus 18 which is equal to 0. Throughout the 3 table divide பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6r square minus 13r plus 6 is equal to 0. இந்த டேர்முக்கு நம்ம சம் ப்ராடக்ட் பண்ணணும். 6 6 36. மல்டிபிள் பண்ணா மேல 36 இருக்கு. நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணா வந்து -13 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கணும். பாத்துக்கோங்க 36 இருக்கு. ஸ்பிளிட் பண்றோம். 9 4s are 36. சரியா? நம்மளுக்கு ஆட் பண்ணா என்ன கிடைக்கணும் அப்படின்னா -13ன்ற வேல்யூ கிடைக்கணும். அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து மைனஸ்ன்ற வேல்யூ போட்டா அப்படின்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பண்ணுவோம், கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். அதனாலதான் இந்த ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு r ஸ்கொயருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு டேர்ம் இருக்கு, 6 இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மையும் 6ஆல நான் உங்களை டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ டிவைட் பண்ணி பாருங்க. 6 divided by 6. ஓ இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்துக்கலாம் இல்லையா? 3 3s are 9 and இது வந்து 2 times 3 டேபிள்ல, இது 2 டேபிள்ல வந்து 2 times, இது வந்து 3 times. ஸோ -3/2 -2/3 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதுதான் இங்க எழுதியிருக்கோம். r -3/2 r -2/3 is equal to 0. இது ரெண்டையுமே 0க்கு ஈக்குவேட் பண்றோம். மைனஸ் டேர்ம் இருக்கு ரெண்டுலையுமே. ஸோ மைனஸ் இங்கிட்டு வரும்போது பிளஸ் ஆகுது. ஸோ r is equal to 3/2 அப்படின்னு கிடைச்சிரும். r is equal to 2/3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது இல்லைன்னா இதுவா இருக்கும், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ 3 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. r இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டையுமே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் a is equal to 3, r is equal to 3/2 இருந்துச்சு அப்படின்னா a/r a/ar என்ன வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் a/r அப்படின்னா 3/3/2, சரிங்களா? இது இங்க வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 3 into 2/3 which is equal to 3 3 கேன்சல் பண்ணோம்னா 2. அடுத்து a
ஏ தானே, ஏயோட வேல்யூ என்னது 3. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3. அடுத்து ஏஆர் அப்படின்னா 3 இன்டூ 3/2. அப்போ 3 இன்டூ 3/2 விச் இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9, 9/2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் என்னது அப்படின்னா 2, 3, 9/2 இந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா. இப்போ அதே இது ஏ இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2/3 இருந்துச்சு அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் என்னது a by r. அப்போ 3/2/3, 3/2/3 இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகுது. ஸோ 3 இன்டூ 3/2, 3 3s are 9/2. அடுத்து என்னது a, அடுத்த டேர்ம். ஸோ a என்னது 3. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 3. அடுத்து என்னது ar. ar அப்படின்னா a இன்டூ 2/3, 3 இன்டூ 2/3. சரிங்களா? 3 இன்டூ 2/3 அப்படின்னா 3 3 கேன்சல் பண்ணி 2 தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ ஏஆரோட வேல்யூ என்னது 2. அப்போ செகண்ட் சீக்வன்ஸ் என்னது 9/2, 3, 2. சரிங்களா? இப்போ எடுத்து எழுதிக்கலாம். therefore the GP sequence என்னது 2, 3, 9/2 or 9/2, 3, 2. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.